ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான நல்லா பாப்கார்ன் மாதிரி முறுமுறுன்னு மக்கானா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நல்லா கடாயை ஹீட் ஆன உடனே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நல்லா நெய் உருகின உடனே நம்ம ஸ்லோவில் வச்சிடணும். ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. நெய் வந்து இந்த மாதிரி புகை வாசனை வந்துடும். அதனால் சிம்மில் வச்சுருங்க. நெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ மக்கானாவை போட்டுக்கலாம். இது ஒரு 50 கிராம் மக்கானா இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மக்கானாவை நல்லா வர்றதுக்கு சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் மக்கானா வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்திங்கனாலே மக்கானா ரெடி ஆகிடும். சிம்லே இருக்கட்டும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா மக்கானா பார்த்திங்கன்னா அடியில் தீஞ்சிடும். மேலே வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த மொறுமொறுப்பு இல்லாமல் போயிடும். பச்சைக்குன்னு இருக்கும். அதனால் நீங்கள் சிம்லே வச்சு முடிஞ்ச வரைக்கும் சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுபட்டு ஒரு கலர் சேஞ்ச் ஆகி மக்கானாவோட ஸ்மெல் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்று நல்லா எடுத்து அழுத்துனீங்கன்னா நல்லா பட்டாசு மாதிரி சவுண்ட் வந்து நல்லா கையாலே வந்து ப்ரெஸ் பண்ணும்போதே அது நசுங்கிடும். அப்போ நல்லா மக்கானா வறந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். அது நல்லா லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. அது நல்லா ஸ்மெல் வந்த உடனே நம்ம வறுத்து வச்ச மக்கானாவை எடுத்து போட்டுக்கலாம். மக்கானாவை போட்டு நல்லா வறுத்துடுங்க. அந்த மசாலாலாம் சுற்றி ஸ்ப்ரெட் ஆகட்டும். ஸ்டவ் ஸ்லோவில் தான் இருக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா வந்து பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டோம் இல்லைங்களா. நல்லா பரட்டி விடுங்க. நாலா பக்கம் திருப்பினீங்கன்னா அந்த மக்கானா ஃபுல்லாக மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ தான் நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மழை பெய்யுறதுக்கு அதுக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுங்க. ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். இதிலே நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வந்து வெல்லம் வச்சு ஸ்வீட் மக்கானாவும் கொடுக்கலாம். இதில் காரம் நான் இன்றைக்கி வந்து காரம் போட்டு தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸ்வீட் பண்ணல. இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்வீட் பண்ணி காமிக்கிறேன். ஈவினிங் டைமில் பசங்களுக்கு கொடுங்க. நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம். பசங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ ஹெல்தி. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.